standing before you is also 49% women are in them. I might be 51% masculine, but 49% of me is also women. I am having that part of the womanness inside me. I am celebrating the womanness inside me in my own way. So those who can understand, I am happily declaring all the women here a lovely, loving, love the Women's Day. This entire week is dedicated for women on this planet. Have a happy feeling. This birth that you have chosen on this planet has got two beautiful gifts. One, Manishna Bharatam. That is the first gift. The highest intelligence, highest possibility, what God can, existence can choose to give you to express yourself is a human birth, human being. In this human being, if we ask you which one is the highest, it is a female being. So you got the next gift also. The first gift is the human being, next gift is the female being. How much ever you debate or discuss or demonstrate, women are less, women are weak or whatever it is, but our forefathers, our ancient Hindus have always clarified this in a very simple, significant way. It is only with the Shri, it is only with the Devi, it is only with the Shakti. Anything and everything can happen on this planet Earth. Elsewhere it is okay, but on Earth, who is the ruling person, who is the powerful person, what is happening on the planet Earth is only because of Devi, Shri, or Shakti. So you should celebrate yourself, taken birth, the highest possibility, human birth, and the much more advanced the human space is the feminine space. So அடிக்கடி அந்த கேட்கும்போது நான் சொல்லுவேன், அடுத்த வாட்டி நான் பிறந்தா டெஃபினட்டாக பொம்பளை தான் வருவேன், ஆம்பளை வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்பாங்க. ட்ரெண்ட் அப்படி 2000 பார்த்தேன், 2002 பார்த்தேன், இப்போ 2000 தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் அடுத்த வாட்டி வரும்போது 2 மருந்தும் இப்படியே போச்சுனாக்கா ஆம்பளைங்க வேலைக்கு ஆக மாட்டான்னு தெரிஞ்சுன்னா அடுத்த வாட்டி ஆம்பளைய வந்து நம்ம அசிங்கப்படக்கூடாது, பொம்பளைய வந்து கொஞ்சம் மரியாதையை நம்ம நிற்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அது அப்ஸ்விங் ஃபுல்லாக ஃபெமினிஸ்ட் அதை ஃபெமினைன் அதை அந்த டைமென்ஷனில் தான் எக்ஸ்பிரஷனுக்கு நிறைய ஐடென்டிட்டி அப்ரிசியேஷன் கிடைக்கிறது. In the engineering college, the engineering mind, the engineering possibility, the humanity வச்சிருக்க எல்லா சௌரியமும், எல்லா சந்தோஷமும், எல்லா கம்ஃபர்ட்டும் அந்த இன்ஜினியரிங் மைண்டில் தான் வந்தது. அந்த இன்ஜினியரிங் மைண்டை யாரா டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் அவங்க நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அது தெரியுமான்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நகை உங்களுக்கோசம் செஞ்சுருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கோசம் ஒரு கூட்டு செஞ்சுருப்பாங்க, புரியுங்களா? இல்லை உங்களுக்கோசம் ஒரு தாலி டிசைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு பொழுது டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ஜினியரிங் மைண்டு தான். அது சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கலாம். எங்கேருந்து ஆரம்பித்தாலும் somewhere it has always been for the household, domestic, civilized life. For the civil life, social life, domestic life, family life, personal life, எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங் பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹியூமனிட்டி ஹஸ் டேக்கன் எ நியூ ஷேப் ஆல் டுகெதர். ஸோ இந்த ஜங்கல் லைஃப்ல இருந்து இன்னைக்கு ஒரு சோஷியல் லைஃப்ல, சிவில் லைஃப்ல நம்ம வச்சிருக்க எல்லா சொஃபஸ்டிகேஷனுமே, வீட்டில் இருக்க ஏசியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், நம்ம வச்சிருக்க எல்லா சொஃபஸ்டிகேஷனுமே இங்கேயோ ஒரு இன்ஜினியரை அதை டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பேசுகிற மைக்குக்கும் ஏதோ ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணிருப்பாரு. இந்த இன்ஜினியரிங் மைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் எப்பயுமே யார் செஞ்சாலும் அது எவ்வளோ இன்ஜினியரிங் மார்பிளாக இருந்தாலும் ஒரு எலமெண்ட் மிஸ்ஸிங்னாக்கா அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது எல்லாம் என்ன எலமெண்ட்னாக்கா வாட் எவர் இன்ஜினியரிங் மார்பிள், வாட் எவர் இன்ஜினியரிங்னா மைட்டி டாஸ்க் இட் மைட் பி, அந்த ஒரு எலமெண்ட்டை இல்லைனாக்கா அது மதிக்க மாட்டாங்க. நேற்று நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு அடையாளம் பண்ணணும் ஸ்வீட் ஸ்டாண்டில் போயிட்டு உங்களுக்கு
பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? மைசூர் பாக். உங்களுக்கு பால்கோவா. உங்களுக்கு குலோப் ஜாமுன். உங்களுக்கு இன்னைக்கு ஸ்வீட் கிடையாது. உங்களுக்கு குலோப் ஜாமுன். உங்களுக்கு ஜிலேபி. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணுமா? சரி, உங்களுக்கான பிடிச்ச ஸ்வீட் ஒன்று இருக்கும்ல, அது அடையாளம் உங்களுக்கு கிடைக்குமா? மோஸ்ட்லி எல்லாம் ஸ்வீட் அங்கே இருக்கும். அடையாளம் உள்ள ஜிலேபி இருக்கும், மைசூர் பாக்கு இருக்கும், குலோப் ஜாமுன் இருக்கும், எல்லாம் போய் பார்க்கலாம். அது யாரும் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கணும், அது அப்புறம் பேசுவோம். ஆனால் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடும்போது இந்த குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு, ஜிலேபி சாப்பிடுவோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் ஆட் பண்ணாதான் அது ஸ்வீட்டு. அதை எடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயம் மைசூர் பாக்க ஸ்வீட் ஆக்கும். அதை அந்த ஸ்வீட் பண்ணுற விஷயத்தை எடுத்துடணும். குலோப் ஜாமுன் ஸ்வீட் பண்ணுற விஷயத்தை எடுத்துடணும். பார்க்கறதுக்கு மைசூர் பாக்கு அது இதுக்கு எல்லாமே இருக்குன்னா ஸ்வீட் விஷயம் இல்லை. குலோப் ஜாமுன் ஸ்வீட் விஷயம் இல்லை, இந்த பால்காவோட ஸ்வீட் விஷயம் இல்லை. அது இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்படி அது இல்லாமல் அடையாளம் ஒன்று இருக்குமா? எல்லாமே இருக்கு சார். ஆனால் எடுத்து வாயில் போட்டால் ஸ்வீட் எல்லாமே மிஸ்ஸிங். அது ஒத்துக்குமா? அப்ரிஷியேட் பண்ணுமா? பண்ண மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் வேர்ல்டில் எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் விஷயங்கள் சாதிச்சாலும் கொண்டு வந்தாலும் இந்த ஒரு எலமெண்ட் இல்லைனாக்கா அந்த இன்ஜினியரிங்கை பெருசாக யாரும் மதிக்கிறதோ பாராட்டுறதோ அதை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதோ கிடையாது. அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் த இன்ஜினியரிங் மைண்ட். இன்னைக்கு இன்ஜினியரிங் மைண்டு மென் அண்ட் விமன் டுகெதர் தான். அவங்க யார் எது பண்ணாலும் இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணலனாக்கா, இந்த எலமெண்ட் அதுக்குள்ள இல்லைனாக்கா அதை யாரும் பெருசா பார்க்கறது கிடையாது. அது என்னன்னா the element of beauty. Element of beauty. You should understand this. Beauty woman இல்லைனாக்கா பியூட்டி கிடையாது. புரியுதுங்களா? இன்ஜினியரிங்ல பியூட்டி இல்லைன்னா அந்த இன்ஜினியரை பார்க்கறதே கிடையாது. அந்த எலமெண்ட் ஆஃப் பியூட்டி, the sense of beauty, the taste of beauty, the mind of beauty, இது எல்லாம் வந்து feminine quality. என்ன quality? feminine quality. ஆம்பளைங்க லாஜிக்கலா எவ்வளோ ஒன்றா திங்க் பண்ணி அது சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது பியூட்டிஃபுல்லாக இல்லைனாக்கா இன்னைக்கு 21st centuryல அதை ஜீரோ ஆகிடுவாங்க. அது கெட்டிங் மீ? அந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி இஸ் த predominance in the engineering world today. நீங்கள் ஒரு ஆப் பார்க்குறீங்க, அதே ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த ஆப்பு லுக் அண்ட் ஃபீலில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுதான் வந்து கேமே மாற்றுது. அதே ஃபோன் தான் சார், ஆனால் இந்த ஃபோன் லுக்கு வேற மாதிரி இருக்குது சார், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளோனா கொடுக்கலாம் சார். அதே காட்டன் ட்ரெஸ் தான் சார், ஆனால் அந்த வேற லுக் இருந்ததுனாக்கா அந்த பியூட்டி ஏற ரேட் ஏறதா இல்லையா? அது அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன குவாலிட்டி? பியூர்லி ட்ரூலி ஃபெமினின் குவாலிட்டி. அந்த ஃபெமினின் குவாலிட்டி ஆட் பண்ணாம அந்த இன்ஜினியரிங் நான் பெரிய ஆக நினைச்சேனாக்கா அது வந்து எடுக்கூடாது. சம்வேர் இந்த உமன்ஸ் டேல லைஃப்ல நிறைய பாசிபிலிட்டி இருந்தாலும் the possibility of sweetness from engineering mind begins with the beauty. நீ எவ்வளோ பேர் இன்ஜினியர் லைஃப் ஆனாலும் நீ பண்ற விஷயத்துக்கு பியூட்டி இல்லைனாக்கா நீ இன்ஜினியர் ஆக முடியாது. சென்ஸ் ஆஃப் பியூட்டிங்கிறது சென்ஸ் ஆஃப் பியூட்டி. வீடு அழகாக எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் கட்டியாச்சு, ஆனால் அது சென்ஸ் ஆஃப் பியூட்டி இல்லைன்னா ஆகும் பெருசாக அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி இஸ் ப்ரிடாமினன்ட். உலகம் இன்னைக்கு அழகுல மயங்கி கொண்டு இருக்கிறது. அழகு உலகத்தை மயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இன்னைக்கு இந்த ஆட் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து ஒரு மாயை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்க ஒரே ஒரு தத்துவம் என்னன்னாக்கா ஹியூமனிட்டி ஹஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் ஃபெமினிட்டி, த பியூட்டி. அந்த பியூட்டி தான் வந்து ராஜாக்கள் கொண்டாடினாங்க, அந்த தாத்தாக்கள் கொண்டாடினாங்க, கோயிலில் போய் பார்த்தா எல்லா எங்கே பார்த்தாலும் அந்த பியூட்டியோட எக்ஸ்பிரஷன் தான் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஹியூமனிட்டி அந்த கல்ச்சர், ஆர்ட், கிரேஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த பியூட்டி தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் ஃபீமேல் பர்த் இஸ் கிஃப்டட் வித் பியூட்டி. நீங்கள் பொம்பளையாக பிறந்தாலே நீங்கள் அழகாக பிறந்துட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிட்டு அது வேறு விஷயம். அது வந்து உங்கள் ப்ராப்ளம்.
அது உங்கள் காம்படிஷன் கம்பேரிசனில் வர இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பண்ணுற சேட்டை. பட் என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஃபீமேலாக பிறந்தாலே பியூட்டி இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே, ஸோ இந்த விமன்ஸ் டேல நீங்கள் ஒரு லக்கி பர்சனாக ஃபீல் பண்ணுங்க. யுவர் டேக்கன் எ ஹியூமன் பர்த் as a female, the most predominant species, the most predominant species on this planet is walking, talking, the dazzling angels who have taken birth as a woman. So you are that. Feel it, enjoy it. You can make a magic. You can make a magic. என்னோட விமன்ஸ் டே மெசேஜ் நேற்று நான் டைப் பண்ணும்போது யோசிச்சிருந்தேன், எந்த ஃபீல்டில் விமன்ஸ் இல்லைன்னு பார்த்தேன். அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா பார்த்ததுல மேஜிக் ஃபீல்டில் உமன்ஸ் இல்லை. நான் பார்த்த மெஜிஷியன்ஸ் எல்லாமே ஆம்பளைங்க. ஆம்பளைங்க. உங்கள் பொம்பளைங்க மேஜிக் ஷோ பண்ணுறது கிடையாது. ஆம்பளைங்க தான் மேஜிக் ஷோ பண்ணுறாங்க. அது ஏமாத்து வேலை. இருக்குன்னு அப்புறம் இல்லைன்னு இருக்குன்னு மறைச்சி வச்சு ஏமாத்துவேன். இந்த டம்மி அதை ஃபால்ஸ் அதை ஏற்பாடு பண்ண ஒரு மேஜிக் ஷோ பண்ணுறது ஆம்பளைங்க நிறைய ஊர்ல அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்ரிடே இன் எவ்ரி வே அங்கங்க சைலண்டா எதுவுமே இல்லாம மேஜிக் பண்றது விமன்ஸ் தான். அவங்க ஷோ பண்ணி இது பண்ணி காட்டுறாங்க. ஆல்ரெடி ரியல் லைஃப் மெஜிஷியன்ஸ், ரியல் லைஃப் மேஜிக் பீப்புள். ஓகேவா? நீங்க பண்ற மேஜிக்கை ஆம்பளைங்களை சத்தியமா பண்ண முடியாது. அவனுக்கு ஏமாத்துறது தான் பண்ண முடியும். ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். So Devi or Shakti or Sri in every way, இன்னைக்கு அந்த possibility dimensionல women quality, first quality to be peaceful, next quality to be purposeful, மூணாவது quality to be powerful. எனக்குள்ள பீஸ் இருந்ததுனாக்கா என்னோட feminine quality இருக்குன்னு அர்த்தம். நான் பீஸ்லெஸ்ஸாக இருந்தேனாக்கா நான் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ண முடியாது. நான் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நல்லா இன்ஜினியரிங் பண்ண முடியும். நான் பர்பஸ்லெஸ்ஸாக இருந்தேன்னா நான் என்னோட இன்ஜினியரிங் கம்மியாக இருக்கும். நான் பர்பஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நான் என்னோட இன்ஜினியரிங் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பவர்லெஸ்ஸாக இருந்தேன்னா என்னோட இன்ஜினியரிங் கம்மியாக இருக்கும். நான் பவர்ஃபுல்லாக இருந்தேனாக்கா என்னோட இன்ஜினியரிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு குவாலிட்டி தான் சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் துர்கா. அந்த சரஸ்வதினாலே நிம்மதி, பீஸ்ஃபுல். நீ என்ன சரஸ்வதியோட கலை அது எது சொன்னாலும் சரஸ்வதியோட எண்டு கேம்னா நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல் யூ ஆர் ஃபெமினைன், பீஸ்லெஸ் யூ ஆர் நாட் ஃபெமினைன். புரியுதா? பர்பஸ்ஃபுல், பிரயோஜனமாக இருக்கும். என்ன இருக்குன்னா பிரயோஜனமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அப்படி இருந்ததுனாக்கா யூ ஆர் பர்பஸ்ஃபுல். லக்ஷ்மி கட்டாட்சம்னா பர்பஸ்ஃபுல். அண்ட் பிகம் பவர்ஃபுல். எல்லா சாமி காலனிலையும் ஒரு அசுரனே ஒரு அரண்யே கொண்டு அமைக்க உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? அது யாருன்னு எனக்கு தெரியாது. அது உங்களோட கோபமா இருக்கலாம், உங்களோட ஆத்திரமா இருக்கலாம், உங்களோட எரிச்சலா இருக்கலாம், உங்களோட இயலாமையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுதான் நான் வந்து அந்த அசுரத்தனத்தை அடக்கி மேலே நோக்கி பவர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஸோ என்னோட உமன்ஸ் டே விஷஸ் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய விமன் இன்ஜினியர்ஸ், விமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஸ்டேஜுக்கு வராங்க. ஆச்சாரியா ஃபேமிலியில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஸோ அலுமினைஸ் ஆஃப் ஆச்சாரியா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போய் நீங்கள் லைஃப்பில் நல்லபடியாக பிரமாதமாக அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டு தன்னை ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணிட்டு அழகாக கொண்டு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள், சந்தோஷத்தை அவங்க நீ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நம்ம பசங்க வந்து திருப்பி நல்ல ஒரு விஷயமா வந்துருக்கு, கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல சீஃப் கெஸ்ட் நமக்கு வந்து சிஐலேருந்து நல்லி காமரா வந்திருக்காங்க. அவங்க ஐவின் ஒரு ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரியல் லெவலில் நிறைய விமன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆச்சாரியில் நிறைய விமன் என்டர்பிரினர்ஷிப்க்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் விமன் ஸ்பேஸில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொன்ன விஷயம்தான், பிறந்தா ஆம்பளை பிறக்கணும்னு ஒரு நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது தமிழ்நாட்டில் பிறந்தா நினச்சிட்டு இருந்தேன். புரியுதா? அது இந்த மாதிரி அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே ஆம்பளை பிறந்ததான் வேணும், ஆம்பளை பிறந்ததான் ராஜாத்துக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற காலத்தில் நான் பிறந்துட்டேன். இது ஓகே. ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி போச்சு.
இப்போ சூழ்நிலை மாறி போச்சு. குழந்தை ஆம்பளை பொம்பளை குழந்தைய பிறக்க மாட்டேங்குது இப்பெல்லாம் அப்படின்றாங்க. என்னது பொம்பளை குழந்தைய பிறக்க மாட்டேதான் பிள்ளைங்களாம் ஏங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஸோ எதுலாம் வந்து ரேராக இருக்குமோ அதுக்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும். ரேராக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்ஜினியரிங் மைண்டு உள்ள ஃபீமேல்ஸ். யாரு இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஃபீமேல்ஸு ரேர். நீங்கள் அதில் இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் அதை கொண்டாடுங்க. அதை 4 பேர் கொண்டாடுற விதமாக அழகாக கொண்டு போகும். எப்படி அழகாக கொண்டு போகும். உங்களை அழகுபடுத்துறது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் செய்கிற காரியத்தில் பீஸ்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் பர்பஸ்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்ததுனாக்கா உங்களை உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும். அதுதான் நான் பார்க்குற ரியல் உமன். கிரியேட்டிவ் எனர்ஜி. அந்த கிரியேட்டிவ் எனர்ஜியை நான் நிறைய டைமென்ஷனில் என் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன் நான் ஆரம்பிக்கும்போது சொல்லலை, எனக்குள்ளே இருக்க அந்த ஃபெமினின் அரவிந்தனை நான் தூக்கி வச்சு கொண்டாடுறேன். இன்னைக்கு நான் சந்தோஷம்னா அந்த ஃபீமேல் அரவிந்தனோட தாட் தான் எனக்கு வந்து நிறைய கிரியேஷனை எனக்கு பாசிட்டிவாக உருவாக்குச்சு. கொஞ்சம் கம்மியாக இருக்கின்ற ஒரு ஃபீலிங்கோட உங்களுக்குலாம் நிறைய இருக்கின்ற ஒரு விஷயத்தில் நீங்களாம் எனக்கு ஆச்சாரியா இன்னைக்கு உருவாக்குறது யாருன்னு கேட்டாங்கன்னாக்கா என்டையர் ஆச்சாரியா உருவாக்குறது யாரு? 95% ஒன்லி ஃபீமேல் ஸ்டார்ஸ். வேறு எந்த ஆர்கனைசேஷன் என்டையர் ஆச்சாரியா உருவாக்குறது யாரு? ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. இன்ஜினியரிங் அப்படி எல்லாரும் பண்ணுறாங்கனாக்கா ஃபெமினின் இன்ஜினியரிங் அதை signature effect peaceful, purposeful, powerful and very very beautiful should come through you. Love you so much. Acharya World Class Education.